வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இது பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மார்க்கர் தான் இது. இந்த மார்க்கரில் வந்து நாம் யூஸ் பண்ணும்போது இப்படி ஃபிங்கர் வச்சு இப்படி அழைச்சோம் அப்படின்னாவே வந்து அலைஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம நார்மல் ஏதாவது கிளாத் வச்சு ரஃப் கிளாத் வச்சு இப்படி லைட்டாக அப்படி அழைச்சி விட்டோம் அப்படின்னாலும் அலைஞ்சிடும். ஸோ நம்ம நார்மல் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணுறதை விட இது யூஸ் பண்ணும்போது நமக்கு அழைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னேன். இந்த மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி தான் இதில் வந்து இந்த மார்க்கர் பென்சில் இல்லை, இந்த மார்க்கர் யூஸ் பண்ணி தான் இந்த பார்டரில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த புட்டா வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றது லாஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து இந்த சென்டரில் உள்ள புட்டா வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றது போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் போர்ஷன் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஹாஃப் பீடு வந்து நான் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு இடத்துல பீட் போட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பீடை இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா இடையில உள்ள த்ரெட் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுலேயும் மாட்டி கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த பீடு வந்து கொட்டிடும். ஸோ அதனால் எப்போயுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் வந்து லென்த்தியாக எடுத்துகிட்டு போய் போடும்போது நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி நமக்கு நூல் தெரிஞ்சிச்சுன்னா ஊசியை விட்டு உள்ளே இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே போய்ட்டு நமக்கு நீட்டாக ஆகிடும். ஸோ இந்த வரைக்கும் நான் வந்து ஹாஃப் பீட் வந்து ஃபுல்லாக இந்த பார்டர் வரைக்கும் வந்து ஹாஃப் பீட் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பீடு, இது வந்து நம்பர் 4 சைஸ் ரவுண்ட் பீட் வந்து ரிமைனிங் போர்ஷன், அதாவது ஹாஃப் பீட் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும், அதுக்கும் அடுத்தது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நம்பர் 4, அதுக்கப்புறம் நம்பர் 3 பீட், அந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன் வர மாதிரி வந்து ஃபில் பண்ணுறேன். இந்த புட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர்லையும் அந்த ஹேண்டு ஃபுல்லாகவே எல்போ ஸ்லீவ், இது எல்போ ஸ்லீவில் 3 புட்டாஸ் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் பீட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் நம்பர் 4 சைஸ் பீட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் நம்பர் 3 சைஸ் பீட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த பீட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து ஸோ நமக்கு இப்படி ப்ளவுஸ் வந்து பார்க்கும்போது சைஸ் வந்து ஒரு ரீஜனில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸும் அடுத்த ரீஜனில் அதை விட கொஞ்சம் சின்னதும், அதுக்கு அடுத்தது வந்து ஒரு யூனிஃபார்மாக தெரியும் நமக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீட் ஒர்க் பண்ணும்போது நம்ம அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக, அதாவது ஒரு பீடுக்கும் அடுத்த பீடுக்கும் உள்ள கேப் வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். இதுதான் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஹேண்டோட டிசைன். 2 ஹேண்டும் முடிச்சுட்டு இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். ஆக்சுவலி ப்ளவுஸோட ஒரிஜினல் கலர் வந்து இது தான். லைட்டிங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கலர் வேரி ஆகி தெரிந்தது ஹேண்ட் போடும்போது. இதுதான் வந்து இதோட ஒரிஜினல் கலர். ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா சேம் பேக்லேயும் அதே டிசைன் தான் பண்ணியிருக்கேன். சேம் பீட் ஒர்க் தான். பீட் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் இடையில ஃப்ளவர் சமிக்கி வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த சமிக்கி. ஸோ ரெண்டுக்கும் வந்து ஈவனாக நல்லா அழகாக செட் ஆணுச்சு. ஸோ ரெண்டும் முடித்ததுக்கப்புறம் ஹேண்டும் இப்படி தான் வந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் போட்ட வீடியோவில் கண்டினியூஸ் தான் இது. ஸோ அந்த வீடியோவை இது புரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இந்த புட்டாஸ் எல்லாமே அதில் போட்டிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.